என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசை இரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் ரிவர்ஸ் மார்ட்கேஜ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். சமீபத்தில் என்ன நடந்ததுன்னா, நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியராக வேலை செஞ்சுருந்தேன். என்ன கூட இன்னொருத்தர் வேலை செஞ்சுருந்தார். அவர் என்னோட ஒரு 15 வயசு மூத்தவர். இப்போ எனக்கே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு ஆச்சு. அப்போ அவருக்கு 75-80 வயசு இருக்கும். ஸோ அவருடைய வீட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் போயிருக்கிறாரு. அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்திருக்குது. ஏன்னா நாங்களாம் வேலை செஞ்சது ப்ரைவேட் ஸ்கூலு, அதனால் எங்களுக்கு பென்ஷன் எதுவும் கிடையாது. இவருக்கு ஏதோ ரிட்டையர்மெண்ட் வந்த காசை ஏதோ பேங்க்கில் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வருது. ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாததுனால மருத்துவ செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட மாதத்துக்கு 50,000 ரூபாய் செலவாகுது. ஆனால் 50,000 ரூபாய்க்கு செலவாகுது. ஆனால் அவருக்கு வர வருமானம் வெறும் 20,000 தான். அவருக்கு குழந்தைகள் கிடையாது, வாரிசு யாரும் கிடையாது. கணவன் மனைவி 2 பேர் மட்டும்தான். அப்போ அந்த மனைவி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாங்க இந்த ஸ்டூடெண்ட்கிட்ட. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், கையில் காசு இல்லை, இந்த வீட்டை விற்றுலாம் நினச்சாக்கா இந்த வயசில் வீட்டை விற்றுட்டு நம்ம எப்படி வாடகை வீட்டில் இருக்கிறது அப்படின்னு தோணுது. என்கிட்ட நகைகள்லாம் இருக்குது, நகைகளை விற்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, நகைகளை விற்று தான் இப்போது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப்லாம் இது பண்ணி எனக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். சார் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு எதாவது பண உதவி பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் கொஞ்சம் பண உதவி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், சரி நீங்கள் பண உதவி பண்ணலாம், ஒருத்தர் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஒரு 10,000 20,000 நம்ம கொடுக்கலாம். ஆனால் இவருக்கு மாதம் 30,000 ரூபாய் தேவைப்படுது. அப்போ நம்ம எப்படி கொடுக்கும்? மாதம் 30,000னா ஒரு வருஷத்துக்கு 3,60,000, ஒரு 10 வருஷம் உயிரோடு இருக்கிறான்னு வச்சுப்போம், ஒரு கிட்டத்தட்ட 36 லட்சம். அந்தளவுக்கு யார் உதவி பண்ணுவாங்க? இது நம்பர் 1 கேள்வி. 2வது கேள்வி, அவங்களுக்கு வாரிசு கிடையாது. ஆனால் வாரிசு இருக்கிற இடத்துங்களே இந்த பிரச்சனைலாம் இருக்குது, அது வேறு விஷயம். பசங்களாம் அப்பா அம்மாவை கவனிக்கிறது கிடையாது, அப்பா அம்மா தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. இவருடைய கேஸில் வாரிசு கிடையாது. அப்போது இவருடைய காலத்துக்கு அப்புறம் அந்த வீடு என்ன ஆக போகுது, அல்லது அந்த நகை என்ன ஆக போகுது? ஆனால் வீட்டை விற்கிறதுக்கு மனசு வராது, நகையை விற்கிறதுக்கு மனசு வராது. ஸோ அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக தான் இது ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போது பொதுவாக நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட போதிய அளவு பணம் இருக்காது, பேங்க்கில் கடன் வாங்குவீங்க. அதுக்கு அவங்க பேங்க் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அதுக்கு மார்ட்கேஜ் லோன் அப்படின்னு பேர். நம்முடைய சொத்து பத்திரத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்றோம், அவங்க கடன் கொடுக்குறாங்க. நம்ம மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைமில் நம்ம மொத்த கடனை அடைச்சிடறோம். இதுக்கு பேர் மார்ட்கேஜ் லோன். வயசான காலத்தில் நம்மக்கிட்ட சொந்தமாக வீடு இருக்குது, அதை விற்கிறதுக்கு மனசு இல்லை, என் பையனே என்னை கவனிக்கலை, ஆனால் இருந்தாலும் இந்த சொத்து என் பையனுக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் ஒரு உண்மையான அப்பாவுடைய குணமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மாத செலவுக்கு பணம் இல்லை, பையன் பணம் கொடுக்க மாட்டேன்றான். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதே சொத்து பத்திரத்தை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துட்டு எனக்கு மாதம் மாதம் ஒரு 30,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் பேங்க்கில் கொடுப்பாங்க. இந்த லோனுக்கு பேர் ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன். ஸோ நம்முடைய சொத்து பத்திரத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு மாதம் உங்களுக்கு எவ்வளோ வேணும், 30,000 வேணுமா 50,000 வேணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க சொத்தினுடைய மதிப்பை கணக்கில் வச்சு உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு தொகையை கொடுத்துருவாங்க. இப்போது ஒரு வயசான ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வீடு இருக்குது, வீடை விற்கிறதுக்கு மனசு வரல, பையனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பையன் இப்போதைக்கு அவர் வயசானவரை கவனிக்கிறதுக்கு விரும்பலை. இவர் இந்த மாதிரி ரிவர்ஸ் மார்ட்கேஜில் இதை கொடுத்துட்டு மாதம் மாதம் பணத்தை வாங்கின்னு இருந்தார்னா அவருடைய காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் அவருடைய லீகல் வாரிசு, லீகல் ஹேர், அவருடைய வாரிசு யார், அவரை கூப்பிட்டு இது பாருங்கள், உங்கள் அப்பா இந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன் வாங்கியிருக்கிறாரு, அவருக்கு நாங்கள் இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறோம், வட்டியோடு சேர்த்து இவ்வளோ பணம் ஆச்சு. ஸோ அந்த பணத்தை நீங்கள் கட்டினீங்கனால் உங்களுக்கு அந்த வீட்டை நாங்கள் கொடுத்துருவோம். அப்படி நீங்கள் அந்த பணத்தை கட்ட தவறினால் இந்த வீட்டை நாங்களே விற்றுட்டு எங்களுக்கு உண்டான பணத்தை நாங்கள் எடுத்துக்கின்னு மீதி காசை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று, என்னுடைய நண்பருடைய கேஸில் அவருக்கு வாரிசு இல்லை. ஸோ ஒரு 30 லட்சம் 40 லட்சம் உதவி மற்றவங்க கிட்ட வாங்கிக்கின்னு அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த வீடு யாருக்கு போகுது யாருக்கும் தெரியாது.
அல்லது பையன் இருந்து கவனிக்கலைன்னு சொன்னால் அப்போது இதே கதை தான். மற்றவங்கள்லாம் உதவி செய்வாங்க, ஆனால் சொத்து மட்டும் உங்கள் பையனுக்கு போகணுமா? அது ஒரு லாஜிக் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு அருமையான விஷயம். நிறைய பேர் இது வெளிநாடுகளில் இந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். இந்தியாவில் அந்தளவுக்கு பாப்புலராக இல்லை. ஆனால் இந்தியாவிலே கொஞ்ச நாளைக்கு ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சர்க்கிள்லேயும் சரி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சரி, ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோனு யாரும் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. ஸோ இதை வயசானவங்க எல்லோரும் பசங்கக்கிட்ட கையேந்தி நிற்காமல், இல்லைங்களா, நண்பர்கள்கிட்ட கையேந்தி நிற்காமல் சொந்தமான ஒரு இதில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கௌரவமாக வாழக்கூடிய ஒரு வழிவகைக்கு தான் இந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன். இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அதிகமாக இல்லை. அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ பற்றி போட்டேன். இப்போ பொதுவாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் பேசுவோம். ஸோ இந்த ஒரு தடவை கொஞ்சம் வித்தியாசமாக வேறு விஷயத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு இந்த டாபிக் பற்றி பேசினேன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.